Hello friends, welcome back to Solar Guru Tech Tamil. இன்னைக்கு இந்த Gamma Plus 1 kW solar inverter ஓட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்ப்போம். இதுல எந்த மோட் எப்படி எனேபிள் டிசேபிள் பண்ணத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி மோட் பார்க்கலாம். ஐடி மோட் எதுனா வைஃபை யூஸ் பண்ணா அது ரீபூட் ஆகாது. ஆஃப் அதாவது சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நமக்கு வந்து வைஃபை ஆஃப் ஆகாது. அதுக்காக இந்த ஐடி மோட். இது நம்ம 3 டைம்ஸ் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடும். திருப்பி 3 டைம்ஸ் லாங் பிரஸ் பண்ணனும். திருப்பி ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் டியூப்ல லித்தியம் செலக்ஷன். இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த இன்வெர்டர் ஆட்டோமேட்டிக்காக டியூப்ல லித்தியம் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிப்போம். இது வந்து சிஸ்டம் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. குட் சார்ஜிங் இருக்குன்னா ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னா அதுக்காக இந்த இதுதான். இதுவும் 3 டைம்ஸ் எனேபிள் பண்ணால் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும். திருப்பி 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். க்ரீச் சார்ஜிங், அதாவது இதில் வந்து க்ரீச் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிஜே மோட்னா ஜென்ரேட்டர் வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணுற சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஆன் ஆகிடும். திருப்பி 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ரீசார்ஜிங் கண்டினியூஸாக லைட் எரிஞ்சுனே இருக்கும். டிஜே மோட்னா விட்டு லைட் எரியும். அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே பேக் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் ரெட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து க்ரீடும் சோலாரும் ப்ரெசென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வெறும் சோலார் இருந்ததுன்னா எது மாதிரி லைட் எரியும்னு வாங்க பார்க்கலாம். வெறும் சோலார் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீன் எரியும். டார்க் க்ரீன் எரியும், வெறும் சோலார் தான் ப்ரெசென்ட் ஆகின்னு அர்த்தம். இது மூலமாக நம்ம எந்தெந்த இதில் வந்து மோடு எப்படி எந்தெந்த க்ரீடில் இருக்குது நம்ம பார்க்கணும். சோலாரில் இருந்தால் க்ரீன், க்ரீடில் இருந்தால் ரெட். அதே நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நமக்கு இதில் ஓவர்லோடு இல்லை வேறு எதனா ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ரெட் கலரில் ப்ரொடக்ஷனுக்காக எரியும். இந்த இன்வெர்ட்டரில் நம்ம வாங்க எந்தெந்த கலரில் எந்த லைட் எரியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதுக்கு ரெட் லைட் எரியும், எரருக்கும் ரெட் லைட் எரியும். அப்புறம் மெயின்ஸ் ப்ரெசென்ட் இருந்தால் அதுக்கும் ரெட் லைட் எரியும். பேனல் ப்ரெசென்ட் இல்லைன்னா க்ரீன் எரியும். பேனலோ சோலாரோ ப்ரெசென்ட் இருக்கும்போது ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட் கலர் எரியும். வெறும் வந்து பேட்டரி வந்து ப்ரெசென்ட் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப லைட் க்ரீன், அது பால் பச்சை கலர். இதுதான் எரர் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நல்லா போடுங்க. அதான் நான் போகிற யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I feel like an addict 'cause she sex, drugs, cocaine.